உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அப்போ உங்கள் வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கிறது, அது இன்றைக்கு நிறைவாக போகிறது. குறையில்லாத மனிதன் இல்ல. நீங்க பாக்குறீங்க, மாற்றுத்திறனாளிகளை பார்த்து குறை உள்ளவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பிறவிலேயே சப்பானியாய் பிறந்த அநேகரை குறை உள்ளவராக நாம் கருதுகிறோம். ஆனா அவர்களுடைய மனதெல்லாம் நிறைவுள்ளதா இருக்கிறது. முழு மனதோட இருக்கிற நாம் தானே பண்ண மாட்டேங்கிறோம். எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கிற நாம் தானே பண்ண மாட்டேங்கிறோம். ஒழுங்கான காரியங்களை செய்ய மாட்டேங்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி கூட தன்னுடைய கைகளின் பிரயாசத்தில் சாப்பிடுறான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அநேக மாற்றுத்திறனாளிகள் கையிலே சாப்பிட்ற சைக்கிள் ஓட்டு என்ன பண்றாங்க, பயணிக்கிறாங்க. நல்லா இருக்கிறது நாம் என்ன பண்றோம், பஸ்ல ஏறி உட்காந்து போறோம். பாருங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர் புரிந்து கொள்ள அன்பான கற்றுக்கும் பிள்ளைகளை, அவர் நொறுங்குண்டவர்களும் நறுங்குண்டவர்கள் என்ன பண்றாரு, குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உடல் அளவில் பார்க்கறது நல்லா இருக்கலாம், மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மனக்குறைகளை இன்றைக்கு நீக்குகிறார். உங்கள் பணக்குறைகளை இன்றைக்கு நீக்குகிறார். உங்க பொருளாதார குறைகளை நீக்குகிறார். உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு குறை உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அதை இன்றைக்கு நீக்குகிறார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் பயணிக்க வேண்டிய பாதை இயேசு கிறிஸ்துவினுடைய வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். இதில் தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் தேவன் நேசிக்கிறார். அப்போ நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேணும் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் இஸ்ரவேலை என்ன பண்றாரு, முதலாவது ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதித்தனால கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். உங்கள் குறைவெல்லாம் நிறைவா மாற்றுகிறார். என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன கவலைகள் இருக்கிறது, இதுல எடுத்து போட வேண்டிய வேசியம் நாம. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றீங்களா, அது ஒரு குறை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேரம் தவறி வருகிறீங்களா, அது ஒரு குறை. எந்த ஜபத்திலையும் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு குறை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் இல்லாது இருப்பது ஒரு குறை. தனிப்பட்ட வாழ்க்கையில் வேத வாசியாமல் இருப்பது ஒரு குறை. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உன்னால் முடிந்து கூட அந்த உதவி நீ செய்யாமல் இருப்பது ஒரு குறை. பரிசுத்தமா வாழாமல் இருப்பது ஒரு குறை. கிறிஸ்துவின் வழியில் நடக்காமல் இருப்பது ஒரு குறை. உலகத்தை நீ நேசிப்பது, உலகத்தில் உள்ள பொருட்களை நேசிப்பது ஒரு குறை. கிறிஸ்துவின் வழியிலே நீங்க பயணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குறைகளை நிறைவாக்குவதே இயேசுவினுடைய வேலையா இருக்கிறது. உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் நீக்குகிறார். உங்களுடைய எல்லா விதமான குறைகளை அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்ச ரீதியாகவும் உங்கள் குறைகளை அவரால் நீக்க முடியும், ஆவிக்குரிய ரீதியாகவும் உங்கள் குறைகளை அவரால் நீக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அத தேவன் சொல்றாரு, மாம்சத்திலேயும் அவர் தேவனாக இருக்கிறாரு, ஆவியிலே அவர் தேவனாக தான் இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகளை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அதை யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. ஆனாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ அங்க ஒரு குறை வருது. அந்த குறை அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணது நிறுத்தி செய்யல. அவர் போய் என்ன பண்ணல,
வாங்கி வந்து நிறைவு செய்யல. நீங்க நினைக்கிற மாதிரி திராட்சை விதைச்சு திராட்சை அறுத்து அவர் என்ன பண்ணல, திராட்சை ரசமா மாற்றல. ஒரு வார்த்தை சொல்றாரு, திராட்சை ரசமா என்ன வருது? தண்ணீர் திராட்சை ரசமா, பச்சை தண்ணீர் தான் மாறுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விதைக்கிறீங்களோ இல்லையோ, அறுக்கலையோ, நீங்கள் எப்படி முன்னேற போறீங்கன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக போது. கரங்களை தட்டுங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் தெய்வம் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. 5000 பேருக்கு 5.52 மணி கொடுக்க முடியுமானால், அங்க இருக்கிற குறையை அவரால் நிறைவேற்ற முடியுமானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தலைப்போற பிரச்சனை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன? நான் சொல்றேன் கேளுங்க. எவனா உங்களை கேவலமா பேசும்போது அவன் முன்னாடி தலை மீது நிற்க கூடாது. தலையில் இருந்து நிற்கக்கூடிய தகுதி உள்ள நீ மாறணும்னா கிறிஸ்துவ உறுதிப்படுத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். உனக்கு ஆஸ்தி இல்ல, உங்ககிட்ட பணம் இல்ல, உனக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொல்றானா, அவன் முன்னாடி வாரி இறக்கக்கூடியவர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எவன் வந்து நீங்க வெட்கப்படுறீங்களோ அதே இடத்துல உன் தலையை என்ன பண்ணாரு, உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துல நீ தலை குனிந்து நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவாரு. எங்கெல்லாம் கவலையோடு நிற்கிறீங்களோ, மன கஷ்டத்தோடு நிற்கிறீங்களோ, மன கஷ்டத்தோடு நிற்கிறீங்களோ, ஒன்றும் இல்லாம நிலையில் நிற்கிறீங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பெருக பண்ணுன்னு சொல்றாரு. கவனிங்க, அவர் வெக்கப்பாரு ஒரு தெய்வம் கிடையாதுங்க. யாருக்கு வந்து வெக்கப்பாரு ஒரு கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கோ இல்ல எனக்கும் மட்டும் தேவன் அல்ல, உலகத்துக்கே தேவன். ஏசு கிறிஸ்துவ போயிட்டு ஒரு பக்கமா ஏசு நான் சொன்னதான் கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு. நான் கிடையாது. நான் என்ன சொன்ன புரிஞ்சுக்கீங்க, ஏசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லிக்கிறேன் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கிறேன். அது அவங்ககிட்ட பேச மாட்டாருன்னு நான் சொல்லுவேன் இல்லையே. எனக்கு என்ன சொல்றாரு நான் செய்வேன். நான் +2 படிக்கிறேன், நீ 1ஆம் கிளாஸ் படிக்கிற. நான் சொல்றது நீ செய்யணுமா, நீ சொல்றது நான் செய்யணுமா? ஆனா ஊழியத்துல 1ஆம் கிளாஸ் பையன் சொல்றது கூட 12ஆம் கிளாஸ் பையன் சொல்றது கேட்கணும். இதுல என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா யாரு கூட ஆண்டவர் இருக்கிறாரு தான் கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, திறமைக்கு ஆள் இல்லை, திறமை எல்லாம் வேணாம், படிப்புலாம் இங்க ஆளுகள். அதுக்காக படிக்கூடாதுன்னு சொல்ல வரல, திறமை ஒரு தேவைன்னு சொல்ல வரல. கிறிஸ்துவுக்கு யார் ஒழுக்கமா இருக்கிறார்களோ, அவர் வழி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் தேவை. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, வேதம் சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. கானாவூர் கல்யாணத்துல ஒரு குறை இருந்தது. அது கர்த்தர் என்ன பண்ணாரு, மகிமையில என்ன பண்ணாரு, நிறைவாக்குனாரு. பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு குறைவெல்லாம் நான் என்ன பண்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய சமூகத்துல தேவனோட தனிப்பட்ட உறவு உனக்கு அவசியமா இருக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 27 வாசிங்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தானியேல் 3:17 சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை. அல்லேலூயா. அப்போ அவர் ஆராதித்து போனா நம்ம தப்பு வைப்பாரு, அவர் ஆராதித்து போனா நம்ம வெளிச்சமா இருப்பாரு, அவர் ஆராதித்து போனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம குறைகள் எல்லாம் நிறைவா மாற்றுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 14:22. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியனான ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனாகிய
அல்லேலூயா. நீ கொடுக்குற ஆசீர்வாதம் வேணாம்ப்பா. சோதோமின் ராஜாவை வானத்துக்கு நான் கையை உயர்த்தினா அங்க ஆசீர்வாதம் எனக்கு வரும். கரங்களை தட்டுங்க. இவங்க தான் சொல்லி காட்டுவாங்க, இவங்க தான் நாளைக்கு பிடிங்கிப்பாங்க, இவங்க தான் கொஞ்சமா கொடுப்பாங்க. அங்க அந்த வாழத்தின் பலகளையும் திறந்து நம்மளை ஆசீர்வாதம் பாருங்க. 2 ஆசீர்வாதம் புரிஞ்சிச்சா? உங்க குறைகள் நிறைவாத்துன்னு சொல்றாரு. 3வது ஆசீர்வாதம் எடுத்து கொடுங்க. ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17 6 வாசிங்க. காப்பங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஐயா, உங்க வீட்டுல நீ 10 நேரம் கூட இட்லி சுட்டியா சோறு ஆக்கிட்டியா இல்ல என்ன பண்ண ஏதோ ஒன்று சாப்பிட்டுப்பான்னு சொல்லுவாங்க. விடியற் காலத்தில் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் என்ன பண்ணிச்சு? கொண்டு வந்தது. அல்லேலூயா. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று வாதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் பஞ்சம் வந்தாலும் அவரை சார்ந்தவர்களுக்கு குறைவு வராது. அல்லேலூயா. உங்க வீட்டுல கூட நீங்க ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கணும். நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு செய்யன்னு கேட்கணும். ஆனா 8 மணி 9 மணி தான் உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். நீ சொல்ற விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியுமா என்ன பண்ணிச்சு? அவர் கொண்டு வந்து விட்டாரு. தண்ணீர் எப்பொழுதும் நிறைவா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, ஒரு பிராணியை கொண்டு நிறைய தராது நம்ம வீட்டுக்கு பிடிங்க போவோம். இன்னைக்கு சொல்றேன், உங்ககிட்ட இருந்து யாரு புடுங்கன்னு நினைக்கிறானோ அவனே உங்களுக்கு கொடுப்பான். உறவெல்லாம் நிறுவா மாறும். இல்லை உங்ககிட்ட யாரு புடிங்கன்னு பண்ணனோ அவன் திருப்பி தருவான். வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அதை திருப்பி வாங்கக்கூடாது, அது சாபம். அவர் சொல்றாரு, யாரும் உங்களுக்கு தரமாட்டான்னு நினைச்சு அவங்க தருவான். என்ன நடக்காத நினைச்சு அவங்க நடக்கும். இதான் 3வது. கிறிஸ்தேசுக்குள் குறைவில் என்ன பண்ணாரு? தெருவா மாத்தாரு. ஒண்ணுமே இல்லாத வெறுமையான இடத்துல, வனாந்திரமான இடத்துல எலியாவை காகங்களை கொண்டு என்ன பண்ணாரா? போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக அவர் சொல்றாரு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். மீரியாம் மோசேக்கு விரோதமாக பேசினபடியால் தேவன் அவர்களை கூப்பிட்டு எச்சரித்து, நீங்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசும்போது பயம் இல்லாத போனது என்ன என்றார். நாம் ஊழியக்காரர்கள் வேதனைகள் துன்பங்களை கண்டு கண்ணீரையும் வேதனையும் போக்குவார். அல்லேலூயா. அம்மா விட்டாரா? சொந்த அக்கா, சொந்த சகோதரர் ஆரோனும் மீரியாம் 2 பேருடைய கைகளும் குஷ்டம் அடைந்து போய்விட்டு. அல்லேலூயா. அப்போ அவங்க அழறாங்க, ஐயோ நான் எப்படி ஊழியத்துக்கு போவேன், என்னால முடியலையே, என் கை வெண் குஷ்டம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க. உடனே கர்த்தர் மோசேவின் சபத்தை கேட்டு மீரியாம் ஆரோனின் கைகளை கர்த்தர் தான் பண்ண சுகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சபைக்கிறவங்க ஊழியர்கள் விதமாக செயல்பட்டு இருந்தால் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? கர்த்தர் உங்கள் சபத்தை கேட்போம். அல்லேலூயா. நாங்க ஒன்றுதான் சொல்றேன், நம்ம எல்லாம் தேவனுக்காக செயல்படுறோம், தேவனுக்காக வாழ்வோம். இதுல எந்த விதமான காரியங்கள் என்ன பண்ணல இல்ல. அல்லேலூயா. 5வது எடுத்து கொடுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் புதல்வனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். 5வது சொல்றது கேட்டுக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இது 6வது. அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துல ஜனங்கள் குறையோடு கேட்கிறாங்க, எனக்கு இறைச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காடைகளையும் தண்ணீரே இல்லாத சமயத்துல மாதாவின் தண்ணீரை பத்திரமா மாற்றி அந்த குறையை தீர்த்து வைத்து தேவன் ஆண்டவராக. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில தண்ணி இருக்கலாம், பணம் இருக்கலாம்,
நமக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஒரு கிளையை வெட்டி போடுங்க, பரிகாரம் தேட வேண்டும். அதில் அவர் சொல்றாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றின தேவன் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை தண்ணி உன்னுடையதா இருக்கலாம், இடம் உன்னுடையதா இருக்கலாம், சொல்றதுக்கு தான் ஆள் வேணும். அதான் ஊழியர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உனக்கு எல்லாமே தெரிஞ்சு நினைக்காதீங்க. ஜபிங்க, கர்த்தர் எல்லாருக்கும் கிட்ட பேசுவார். அல்லேலூயா. அதாவது தான் சொல்றாரு, ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடமா. அவர் என்ன பண்ணாரா? அப்போது அது கொடுக்கப்படும். அல்லேலூயா. கவனிங்க, அவர் கொடுக்கிறவர் தான், ஆனா கடிந்து கொண்டு கொடுக்கிறவர் இல்ல, கடிந்து கொள்ளாம கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல பணம் கேட்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் கேட்குறீங்க, சாப்பாடு கேட்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போட்டு தள்ளி விடுவாங்க. அவங்களும் கொடுக்குறாங்க, தேவனும் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தாருன்னா உனக்கு விஐபியை கொடுப்பாரு. உலகத்தில் இருக்கிற கொடுத்தாருன்னா உனக்கு சாதாரண பிச்சைக்காரனை கூட பேச கொடுப்பான். அல்லேலூயா. இந்த புடி. அல்லேலூயா. வா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? ஏசகர்கள் வராங்க, அவளை பிச்சை போடுறோம். என்ன கை தொடாம என்ன பண்ணுங்க? இழிவா நினைக்கிறீங்க இல்லையா? அதான் பண்ணக்கூடாது. தேசிக்கு எப்படி என்ன பண்ணாரு? ஒருத்தர் தேசி தரோம், அது நீங்களும் மற்றவர்கள் தேசிக்க வேண்டும் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் குளிக்கலன்னு தெரியுதுல, சோப் வாங்கி. அல்லேலூயா. குளிக்க வைக்க முடியாது, அவனால எனக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? லெஜண்ட்ல நிக்கிறான், அவன் துட்டு கொடுத்தா குச்சிடுறாயா, அவன் துட்டு கொடுத்தா என்ன பண்றான்? சேர்த்து வைக்கிறாயா, அதனால சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். ஒரு நாள் அவன் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கலாம், நாளைக்கு சாப்பிடாம கூட இருக்கலாம். நாளைக்கு கூட அவனுக்கு 10 ரூபாய் நீ கொடுக்கறதுனால அவன் என்ன பண்ணிட்டு போனான்? 10 மாடி மலேசியா கட்டடம் வாங்கிட்டு போறானா? அதாவது ஆண்டவர் நான் கொடுதான் சொல்லிக்கிறாரு. அவனை போய் சர்ச் பண்ண சொல்லல, ஆராய்ச்சி பண்ண சொல்லல. நீ ஈடி கிடையாது, அமலாக்கத்துறை கிடையாது. நீ கொடுக்குற 10 ரூபாய் நோண்டுறதுக்கு. அல்லேலூயா. கொடுக்குதான் சொல்லிக்கிறாரு, நோண்ட சொல்லல. புரிந்து கொள்ளுங்க. இதான் தேவன் என்ன பண்றாரு? நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நேசித்து நம்மளை வழிநடத்துற தேவனா இருக்காரு. அதனால அவர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, அறிவை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதை நாம் என்ன பண்ணணும்? தீவிரமா பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். 7வது அவர் சொல்றாரு, நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானது. 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எல்லாம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவையானது ஒன்றே, ஐஸ்வர்யம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. இதெல்லாம் வரணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்க குறைகளால் பண்ணி வாழணும். இது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி நான் கற்றுக்கணும். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு வெறுமையா இருக்கலாம், கவலைகளோடு இருக்கலாம். மற்றவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்? ஏங்கலாம். மற்றவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்? போராம பண்ணலாம். மற்றவங்களை பார்த்து நீங்க எரிச்சல் அடையலாம். இதெல்லாம் பண்ணீங்களா உங்க குறை நீங்க வேணீங்காதுங்க. எப்போ ஒருத்தர் நீங்க வாழ தெரியுதோ, எப்போ நீ ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறியோ, எப்போ அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ, துன்மார்க்கா இருந்தா கூட அப்பதான் உன் குறை நீங்கும், உன் ஆசீர்வாதங்கள் பழிக்கும் தலைமையில. அல்லேலூயா. அல்லேலூயா.